பாரு பிடிக்க வந்துக்கிறேங்க. மொத்தம் 3 வயல், 4 வயல் இந்த சின்ன வயலோட. 5 காட்டுக்கு பாரு பிடிச்சிட்டு இப்போ நேரத்தில் இங்கே வந்து பாரு பிடிக்கிறேங்க. பாருங்க, ஒரு வயல் முட்டுக்கரை வாய்க்கால் எல்லாம் எடுத்து கட்டியாச்சு. அடுத்தது வந்து பாத்தி தான். பாருங்க, மட்டமாக இருக்கும்போது பிடிச்சி காட்டு, மட்டமாக பிடிக்கிறாரு. சித்தம்மா 2 பேரும் வாய்க்கால் எடுத்து கட்டிட்டு வந்துட்டுக்கிறாங்க. பாருங்க, கொத்துக்கார் வந்து பார்த்து எடுக்கிறாரு. இந்த ஒரு வயல் பிடிச்சாச்சு, வாய்க்கால் பொது வஞ்சி எல்லாம். பாருங்க, காலையில் போய் அந்த காட்டுக்கு பார் பிடிச்சிட்டு அந்த கடலக்காடு பார் பிடிக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து எல்லா பக்கமும் வாய்க்கால் எடுத்துருங்க. எல்லா வாய்க்காலும் முட்டுக்கரை எடுத்து கட்டிட்டு வந்து பாத்தி எடுக்கிறது. எவ்வளோ சின்ன சின்ன பாத்தியை தடுத்து நாங்கள் தண்ணி வந்து பாயாதனால. எட்டு தான். பாருங்க, ஒரு வயல் முடிச்சாச்சு. பாருங்க, இப்போ வந்து இந்த வயல் பிடிக்கிறாங்க. 2 வயல் சின்ன சின்ன வயல் இருக்குது. பாருங்க, பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. மழை வந்துருச்சு, மழை கனமாகவே தூருது. பாருங்களேன், 2 சரவை தான் பிடிச்சிக்கிறேங்க. இன்னொரு சரவை பிடிக்க ஆரம்பிக்கும் போது மழை வந்துருச்சு. இன்னும் 2 வயல் இருக்குது, எப்படியும் பிடிச்சிட்டு தான் ஆகணும். அதுக்கோசரம் அப்பப்போ வந்துட்டு முடியாது. பாருங்க, மழை வந்துருச்சு, நேற்று விட்டுட்டு போயிட்டேங்க. மீதி வந்து இப்போ பிடிக்கிறேங்க. பாருங்க, பன்னி வந்து நைட்டே சால் ஓட்டிக்குது, பாரு பிடிச்சிக்குது. நாங்கள் பாரு பிடிச்சிட்டுங்க. இன்னொரு பக்கம் வந்து ஃபாரஸ்ட்லேருந்து பூந்து அது ஒரு பக்கம் பாரு பிடிச்சிக்குது. பாருங்க, இன்னொரு வயல் சின்ன வயல் மட்டும் இருக்குது. பாருங்க, இவர் தான் ஓனர். இது மழை வந்துருச்சுன்னா கொஞ்சம் விட்டுட்டு போயிட்டேங்க. 2 வயல் சின்ன சின்ன வயலாக. பாருங்க, மேஸ்கார மாமா வந்து வாய்க்கால் எடுக்கிறாரு. நான் வாய்க்கால் எடுத்து காட்டுறேன். பாருங்க, 2 சரவத்தை எடுத்தாச்சு. இது கீழக்கல் வந்து நேற்றே பிடிச்சிருக்கு, சாயங்காலம் மழை வராதுக்கு முன்னாடி. பாருங்கள், மேடு பள்ளம் பார்த்து அடிச்சு விட்றாரு. நடுவில் படம் வர்றது எடுத்துக்காட்டும் போது லைட்டாக குழி வரும், அதை வந்து மட்டம் கட்டி விட்றாரு. எல்லாம் ஒரே பக்கம் தண்ணி வரும். நேற்று 6 பேர் வந்தாங்க, இன்றைக்கி 5 பேர் தான் வந்துக்கிறாங்க. ஒரு ஆளை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு.
பாருங்கள் இந்த ஒரு செலவு தான் இருக்குது. அவ்வளோதான் கள்ளக்காட்டுக்கு முழுசாக பார் பிடிச்சி முடிச்சாச்சு. கம்மியாக அடி, என்னத்துக்கு அவ்வளோ அடிக்கிற சொல்லு. படைய மட்டும் தான் நானும் பண்ணுறேன். பாருங்க நேற்று மழை பிடிச்சது நின்றுச்சு. இன்னைக்கு வந்து திரும்பவும் வந்து பார் பிடிக்கிறாங்க. அப்படியே போடுற ஆபத்துலையே அந்த வாரங்கார குழி. கள்ளக்காடு பார் பிடிச்சிட்டு தக்காளிக்கு நாற்று நடுறதுக்கு பார் பிடிக்கிறாங்க. சின்ன வயல் மட்டும். பாருங்கள் அவ்வளோதான் மொத்த வயலுமே. பாருங்கள் தக்காளிக்கு இது ஒரு வயல் பெருங்காலை போட்டேங்க. பாருங்கள் பார் பிடிச்சிது. அவ்வளோதான் முடிச்சுட்டு கிளம்பிட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பார் பிடிச்சோம்னா நல்லா சமமாக பாயிற மாதிரி பிடிச்சிக்கிறேங்க. அதாவது சென்ட்ரலில் இருந்தது படையை அடிச்சு விட்டு முட்டு மடை பாத்தியை எடுத்து கட்டிக்கிறேங்க. விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நேற்று வந்து அந்த மழை வராதுக்கு முன்னாடி அந்த வயல் பிடிச்சி முடிச்சுட்டு இதை பிடிச்சி முடிச்சுட்டு இதுக்கு வந்துங்க மழை வந்துடுச்சு. அதனால் இந்த 5 பாத்தி பிடிக்காத போதே மழை வந்துடுச்சு. கிளம்பிட்டேங்க. இப்போ வந்து பிடிச்சிட்டேங்க. அதான் பாருங்கள் பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அடுத்தது வந்து வேறு போய் செய்யணும், பார் பிடிக்கணும் மஞ்சளுக்கு.